இந்த 11ஆம் மாதத்திலும் கூட இந்த முதலாம் பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நன்றியுள்ள தேவனாய், நீர் இரக்கமுடையவராய், நீர் மகிமையுடையவராய் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில் இருந்து பாடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த தேவ செய்தியை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அடியனோடு கூட மாத்திரமில்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய இருதயத்திற்கும் ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அவர்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிரசங்கிக்கிற அடியனுக்கும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலும் கூட நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 37:24 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரா? தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. கடந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நான் இதை குறித்து சில முகவுரையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அவனை தாங்குகிறார்னு சொன்னா, அவன் சொன்னா யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் என்ன பண்றார்? தாங்குகிறார் என்று வாசித்தோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் துன்மார்க்கனுடைய கையை பிடிச்சி அவனை பாதுகாக்க போறதில்லை, அவனை தாங்கி பிடிக்க போறதில்ல. நீதிமானுடைய கையை கர்த்தருடைய கரம் பிடித்து அவனுக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைக்கும் விலங்கி தாங்குகிறது தான் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை தாவீது எழுதுகிற பொழுது, தாவீது நீதிமானாக கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவராக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக யார் காணப்படுகிறார்? தாவீது காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது. ஹல்லேலூயா. நான் விழுந்துட்டேன், ஆனால் நான் அப்படியே தள்ளுண்டு போய் மரித்து போவது கிடையாது. கர்த்தர் தமது கையினால் மறுபடி என்ன பண்றார்? என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அப்ப நீதியின் வலது கரத்தினால தாங்கக்கூடியது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனுடைய கையும் ஆபத்து காலத்துல என்ன தாங்கி பிடிக்காது. நான் நம்பின எந்த ஒரு மனிதர்களும் என்ன பண்ண முடியாது? ஆபத்து காலத்துல என்னை தாங்கி தப்புவிக்க முடியாது. என்னை தாங்கி தப்புவிக்கக்கூடிய ஒரே ஒரு கரம், அது கர்த்தருடைய கரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தருடைய கரம் தான் என்னை தாங்கி பிடிச்சு என்னை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வந்த இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிகவும் அதிகம். ஒரு புறம் பார்க்கிறோம், சவுல் என்ன பண்றாரு? தாவீதை கொல்ல வேண்டும் என்று சுற்றி திரிகிறார். இன்னொரு பக்கம் பெலிஸ்தர்கள் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சுற்றி திரிகிறார்கள். கோலியாத்தின் சகோதரர்கள் தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சுற்றி திரிகிறார்கள். தன் சொந்த கர்ப்ப பிறப்பாகிய மகன் அப்சலோம் என்ன பண்றார்? தன் தகப்பனை கொல்லணும்னு சொல்லி சதித்திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். அகிதோப்பேலின் ஆலோசனையை கேட்டு தன்னுடைய தகப்பனை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும்னு சொல்லி அவன் ஒரு புறம் இருந்து தாவீதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தை கொண்டு தாவீதை கொல்ல வேண்டும், தாவீதை அழிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் தாவீதுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொழுது தாவீதை தாங்கி பிடித்தது கர்த்தருடைய கரம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 10 மாதம் இல்லாமல் இந்த 11ஆம் மாதத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை போல உங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பலவிதமான
பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகிறது. வியாதிகள் ஒரு புறம் உங்களை நெருக்குகிறது. பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையின் குணங்கள் ஒரு புறம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம், பல போராட்டத்தில் விழுந்து கிடக்கிறோம், பல சோதனையில நம்முடைய குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது. இதுல இருந்து என்னால் வெளியே வரவே முடியாது என்று சொல்லி எப்படி தாவீதுக்கு அவ்வளவு போராட்டங்கள் இருந்த பொழுதும் கர்த்தருடைய கரம் தாவீதை தாங்கி பிடித்ததோ அதுபோல இந்த மாதத்திலும் இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கர்த்தருடைய கரம் மறுபடியும் உங்களை தாங்கி பிடிக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு உன்னை தாங்கும் தேவன். ஹல்லேலூயா. உன்னை தாங்குகிறது மனிதன் அல்ல, உன்னை தாங்குகிறது தேவனுடைய கரம். கர்த்தருடைய கரம் என் தலையின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த மாதத்திலே உங்களை தாங்கி பிடிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில குறிப்புகளோடு கூட நாம் தியானிக்கலாம். முதலாவது குறிப்பாக விழுகையில் கர்த்தர் தாங்குகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 37:24 நம்முடைய தேவ செய்தியின் ஆதார வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவன் விழுந்தாலும் என்ன பண்ணப்படுவதில்லை, தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் என்ன பண்றார், அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாங்குவது என்று சொல்லி பார்க்கிற பொழுது விழுகிற காரியம் ரெண்டு காரியங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது சோதனையில் விழும்போது தாங்குவார். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவது என்னன்னு சொன்னா பாவத்தில் விழும்போது தாங்குவார். ஹல்லேலூயா. விழுகைன்னு வரும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருகிற விழுகை சோதனையிலும் வருகிற போராட்டத்திலும் விசுவாச வாழ்க்கையிலிருந்து அவன் என்ன பண்ணப்படுவான், விழுந்து விடுவான். பாவத்தின் நிமித்தமாக அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழுந்து விடுவான். அப்போ விழுகைக்கு காரணம் இரண்டு காரியங்கள் வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒன்று தியானிக்கலாம். சோதனையில் விழும்போது தாங்குவார் அப்படின்னு சொன்னோம்னா யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் 42ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. யோபுவுக்கு 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் சோதனை வருகிறது. அந்த சோதனையில என்ன பண்ணப்படுகிறது, பலவிதமான போராட்டங்கள் காணப்படுகிறது. ஒரே நாள்ல சகல ஆஸ்திகளையும் உடைய ஒரு மனிதன் ஒரே நாள்ல என்ன பண்ணப்படுகிறது, எல்லா ஆஸ்திகளையும் யோபு இழந்து விட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த கர்ப்பப்பிறப்பான பிள்ளைகள் எல்லாம் மரிச்சு போயிட்டாங்க. தனக்கு இருந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு, மரித்து போய்விட்டது. தன்னுடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் தன்னை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே இப்பொழுது யாருக்கு விழுந்து கிடக்கிறார், யோபு விழுந்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோபுவை தூக்கி பிடிப்பதற்குன்னு சொல்லி 4 நண்பர்கள் வருகிறார். ஹல்லேலூயா. யோபுவினுடைய 4 நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீ பண்ண பாவத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்றது போல பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற யோபுட்ட இப்ப என்ன பண்றாங்க, இவர்கள் 4 நண்பர்கள் என்ன பண்றாங்க, குத்தி காமிச்சு பேசுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க நம்பின மனிதர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ நீங்க சோதனையில் விழுந்து கிடக்கும் போது உங்களை அவர்களுடைய கரம் தாங்கி பிடிக்க போவது இல்லை. அவர்கள் உங்களை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், உங்களுடைய இருதயத்தை குத்துகிறதான வார்த்தைகளை உங்களோடு கூட அவர்கள் பேசலாம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க விழுந்து கிடக்கிற அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்குவார். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோபு 42ஆம் அதிகாரம் 12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் சொல்லி, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவுக்கு இழந்து போனதான ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைத்தது.
பிள்ளைகள் கிடைத்தது. அதுபோல அவர் எப்படி ஒரு வியாதியினாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வியாதியில ஒரு சேட்டையை எடுத்து சொரிஞ்சு கொண்டு இருந்தாரோ அதற்கு மேலாக கர்த்தர் என்ன பண்றாரு? தீர்க்காயுசை கட்டளையிடுகிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, 4 தலைமுறையுடைய பிள்ளைகளை பார்த்திருக்கிறார், பேரம்பேத்திகளை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனை வருகிற பொழுது நாம் கர்த்தரை உண்மையாய் பற்றி பிடித்து கொள்ளுவோம்னு சொன்னா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. யோபு கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிச்சு கொண்டார், அவருக்கு அதனால கிடைச்ச ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தான் யோபுவை என்ன பண்ணிட்டு தாங்கி பிடித்தது. அந்த சோதனையில ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துல போய் மரித்து போய் விடாமல் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுச்சு? யோபுவை தாங்கினது. அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய கரம் சோதனையில விழுந்து கிடக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த மாதத்திலே தாங்கி பிடிக்கும். 2வது நான் சொன்னேன், பாவத்தில் விழும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தாங்குவார். அல்லேலூயா. தாவீது குறித்து நாம் அதில் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன பண்ணப்படுகிறார்? பத்சேபாள் இடத்துல ஒரு பாவத்தை பண்ணுகிறார். அந்த சம்பவத்தை நான் விவரித்து சொல்ல அவசியம் இல்லை, அந்த சம்பவம் எல்லாருக்கும் மிகவும் தெரிஞ்ச சம்பவம். அல்லேலூயா. அப்போ பாவத்திலே இப்பொழுது யார் விழுந்து கிடக்கிறார்? தாவீது விழுந்து கிடக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான், கர்த்தருக்காக உத்தமமா இருந்த மனிதன் தான், ஜெபித்து வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு? தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு விரோதமாக சவுலின் சால்வை தொங்கலை அறுத்ததுக்கு மனஸ்தாபப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது பிறனுடைய ஒரு மனைவியை எடுத்துக்கொண்டதுக்கு இவனுடைய இருதயம் குற்றப்படலை. அல்லேலூயா. இவனுடைய இருதயம் அது தவறுன்னு என்ன பண்ணல? உணரல. துணிகரமாய் உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டான். அவளிடத்துல பிரவேசித்து என்ன பண்ணிட்டான்? பாவத்தை செய்து விட்டான். அல்லேலூயா. அப்படி அவன் பாவத்தை செய்த பொழுதும் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணப்படுகிறது? அவனுக்கு உணர்த்துகிறது. நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அந்த இடத்துல அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நாத்தான் தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்துகிற பொழுது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அழுது செபித்து கர்த்தரிடத்துல இருந்து மறுபடியும் தன்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது கதறி அழுது செபித்த பொழுது கர்த்தர் அந்த பாவத்தில் இருந்து என்ன பண்ணார்? பாவத்துல விழுந்து கிடந்த தாவீதை என்ன பண்றார்? கர்த்தருடைய கரம் மறுபடியும் தாங்கி பிடிக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதுபோல ஒருவேளை பாவத்துல விழுந்து கிடக்கிற, சாபத்துல விழுந்து கிடக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே தாங்கி பிடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விழுகையில் கர்த்தர் தாங்குவார். விழுகிறதுன்னு சொன்னா 2 காரியங்களை குறிக்கிறது. முதலாவது, சோதனையில விழுந்து கிடக்கிற பொழுது கர்த்தர் தாங்குவார். 2வது, பாவத்தில் விழுந்து கிடக்கிற போது கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. அடுத்து 2வது குறிப்பு, வியாதியாய் இருக்கிறவனை கர்த்தர் தாங்குகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3வது வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்றாரா? தாங்குகிறார் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. அப்போ படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாங்கக்கூடிய ஒரு மாதம். பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த வியாதி என்னை விட்டு போகலை, என்னை தாங்கி பிடித்து நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு ஆள் கிடையாது, இந்த வியாதியால் நான் படுத்த படுக்கை ஆகிட்டேன், இந்த வியாதியால் என் கால்களில் பலன் இல்லாமல் என்னால் நடக்க முடியலை, இந்த வியாதியால் என் முதுகெலும்பு வலியினால் என்னால் நடக்க முடியலை, நான் கூழ் விழுந்து கிழவனை போல, முதிர் வயது உள்ள கிழவனை போல நான் கிடக்கிறேன், அப்படிப்பட்ட வியாதி என்னுடைய சரீரத்தை ஆட்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த மாதத்துல அந்த மரண படுக்கையில இருந்து, வியாதி படுக்கையில இருந்து கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி நடத்தக்கூடிய
கரமாய் இந்த மாதத்திலே மாறப்போகிறது. நான் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணணும், நான் ஒரு இடத்துக்கு நடந்து போகணும்னு சொன்னா என் கரத்தை பிடிச்சு என்னை நடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அப்படிப்பட்ட வியாதியில நான் கிடக்கிறேன் அப்படிங்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ மனுஷன் கையை பிடிச்சு நீ நடக்க வேண்டியது இல்லை. கர்த்தருடைய கையை உன்னை பிடிச்சு நடத்தி கொண்டு போகிறது. கர்த்தருடைய கரம் அந்த வியாதி படுக்கையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து கர்த்தர் தம்முடைய கரத்தினால், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி பிடித்து கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்தி கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வியாதியில இருக்கிறவனை கர்த்தருடைய கரம் இந்த மாதத்திலே தாங்க போகிறது, தாங்கி நடத்த போகிறது. ஒரு முக்கியமான காரியம், ஒரு சரீரத்துக்குள்ளே எப்பொழுது வியாதிகள் வருகிறதுன்னு சொன்னா, நான் தியானித்த வரையிலும் ஒரு 4 காரியங்கள். ஹல்லேலூயா. முதல் காரியம், பாவத்தினால் வியாதி வரும். 2வது, சரீர பலவீனத்தினால் வியாதி வரும். 3வது, வயது முதிர்வினால் வியாதி வரும். 4வது, ஆண்டவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவதற்காக சில வியாதிகளை அனுமதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது எல்லாருக்கும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி வருவதற்கு 4 காரணங்கள். பாவத்தினால் வியாதி வரும், சரீரத்தில் ஏதாகிலும் ஒரு சத்து குறைபாடு, ஏதாகிலும் ஒரு குறைவினால என்ன பண்ணப்படும், சரீரத்தில் பலவீனத்தால் ஒரு வியாதி வரும். 3வது, முதிர் வயது, அதாவது எனக்கு ரொம்ப வயசாகிருச்சுன்னு சொல்லுகிற பொழுது சில விதமான வியாதிகள் வரும். 4வது, ஆண்டவர் நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்தும்படிக்காக, பலரிடத்தில் அவரை பற்றி நாம் சுவிசேஷத்தை நம்முடைய சாட்சியாக அறிவிக்கும்படிக்காக நமக்கு வியாதிகள் வரும். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா அந்த வியாதியிலே கிடந்து நீங்கள் மரித்து போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பல நாட்கள் வியாதிகள்ல, போராட்டத்துல, வருத்தத்துல கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். இவ்வளவு நாட்களாக அந்த வியாதியால, அந்த போராட்டத்தால, அந்த சரீர பலவீனத்தால நீங்க பட்ட விண்ணப்பத்தையும் நீங்க தேவனுடைய சமூகத்துல வடிச்ச கண்ணீரையும் கர்த்தர் கேட்டு இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வியாதியில இருந்து கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி விடுவிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய கரம் வியாதியில இருக்கிற உங்களை தாங்கி நடத்தி இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு புதிய விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வியாதியை கர்த்தர் இந்த மாதத்துல எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்ன இந்த 4 காரியத்தால தான் என்ன பண்ணப்படும், நம்முடைய சரீரங்கள் ஏதாவது ஒரு வியாதிகள் நமக்கு காணப்படும். ஒருவேளை வியாதியோட பலவீனத்தோட பல நாட்களாக வியாதிப்பட்டு கிடக்கிற இந்த ஒரு வியாதி என்னை விட்டு நீங்கவே இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவரே, இந்த மாசத்துல இந்த வியாதியில இருந்து, இந்த பலவீனத்துல இருந்து நீங்க எனக்கு சுகத்தை கொடுக்கிற பொழுது நான் இந்த மாதத்துல ஒரு சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிங்க. எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஒரே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி செபிக்கிறாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வசனங்களை நீங்க வாசிக்கிற பொழுது அது உங்களுக்கு தெளிவாக புரியும். எசேக்கியாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியா 38 3வது வசனம் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்றாரு, முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தே உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி என்ன பண்றாரா, எசேக்கியா மிகவும் அழுகிறார்.
ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க சரீரத்துல இருக்கிற வியாதி பலவீனம் எதற்காக வந்துச்சு? நான் செய்த பாவத்தினால வந்துச்சா, இல்லை என் சரீரத்துல இருக்கிற ஏதாகிலும் ஒரு சத்து குறைபாடு, ஒரு பலவீனத்தால இந்த வியாதி எனக்கு வந்துச்சா, இல்லை எனக்கு இருக்கிற வியாதி என் வயது முதிர்வினாலே, என்னுடைய என்னுடைய நரைமுடியின் காரணமாக எனக்கு வியாதி வந்துச்சா, இல்லை கர்த்தர் என்னை எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக நிறுத்தும்படிக்காக கர்த்தர் எனக்கு இந்த வியாதியை அனுமதித்திருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது, கர்த்தர் இந்த நாட்களை எந்த காரியத்துக்காக உன்னுடைய சரீரத்துக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியை, ஒரு பலவீனத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. அது பாவத்தினால உண்டான வியாதியா, சரீர பலவீனத்தால உண்டான வியாதியா, முதிர் வயதினால வந்த வியாதியா, இல்ல பலருக்கு முன்பாக உன்னை சாட்சியாக நிறுத்துவதற்காக வந்த வியாதியா என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, அதை நீங்க பலருக்கு முன்பாக நீங்க போய் சொல்லுகிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். உத்தமத்தில் தாங்குகிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தாங்குகிறார். வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உத்தமத்தில் என்ன பண்ணப்படுகிறார்? கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அப்போ உத்தமம் அப்படின்னு சொன்னா எதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, உத்தமம் என்கிற காரியம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி முதலாவது நாம் தியானிக்கணும். வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் என்னதான்? உத்தமம். ஹல்லேலூயா. இது 2 நாளாகமம் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, உத்தமத்தில் நடக்கிறவனை கர்த்தர் என்ன பண்றாரா? தாங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அப்போ உத்தமமாய் நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய கரம் என்ன பண்ணும்? உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம உங்க வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை வந்து, போராட்டம் வந்து, ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுடைய உத்தம குணத்தை கண்டு, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிற அந்த நடக்கையை கண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை தாங்கி பிடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவாவை குறித்து பைபிள் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. ஹல்லேலூயா. நோவாவை குறித்த ஒரு நல்ல சாட்சி. ஹல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, ஹல்லேலூயா, தன் காலத்துல இருந்து அத்தனை கோடி ஜனங்களுக்குள்ள உண்மையா கர்த்தருக்கு உத்தமமா நடந்த ஒரே ஒரு மனிதன் நோவா. ஹல்லேலூயா. அந்த நோவாவை கர்த்தருடைய கரம் தாங்கினது. அவன் இருந்த அந்த உத்தம குணத்தை கண்டு நோவாவை மாத்திரமல்ல, அவனுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் பேழையில வைத்து தாங்கினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்துல குடும்ப தலைவனாக, தலைவியாக, குடும்பத்தின் பிள்ளையாக இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல நீ ஒருத்தன் உண்மையா என்னை தேடி என்னை பற்றி பிடிச்சு கொண்ட அப்படின்னு சொன்னா உன் குடும்பத்தையே இந்த மாசத்துல நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நோவாவை போல உத்தமமாய் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிற பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கிற பொழுது, கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் என்ன பண்ணுவார்? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பேழையில வைத்து தாங்குவார். ஹல்லேலூயா. ஆபத்துகள் வரும், சூறாவளி போல காற்றுகள் வீசும், படகை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் மிதக்க பண்ணுவார். சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் பிரச்சனையும் போராட்டமும் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை பேழைக்குள்ள அடைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நிச்சயமாய் அவர் தாங்குவார்.
அதற்கு ஒரே ஒரு மனிதர் உத்தமமாய் காணப்பட வேண்டும். உங்க குடும்பத்துல நீங்க உத்தமமா இருக்கணும், உங்க பிள்ளைகள் உத்தமமா இருக்கணும், உங்களுடைய மனைவி உத்தமமா இருக்கணும். உத்தமமாய் நீங்கள் இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் தலையின் மேல வைத்து அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதனை அதே போல நான் வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். யூத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னா உண்மையாய் முதலாவது இருக்க வேண்டும். அடுத்து அவன் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறதுன்னு சொன்னா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கணும். 1 சாமுவேல் 15 நான் சொன்னேன் உங்களுக்கு வசனத்தை நான் சொன்னேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். உத்தமம் என்று சொன்னால் 2 காரியங்களை குறிக்கிறது. உத்தமம்னு சொன்னா முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிதல் உத்தமம். 2வது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவது உத்தமம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்த நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் தாங்கினார். ஹல்லேலூயா. 2வது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்த யோபுவை கர்த்தர் தாங்கினார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு இழந்த ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாய் கர்த்தர் என்ன பண்றாரு? திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையானதல்ல. உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ மாசம் ஜெபம் பண்ணி சும்மா கொடுக்கிறது கிடையாது. வாக்குத்தத்தம் எடுக்கிறது ஒரு பெண்டிகாஸ்டோட சென்டிமெண்ட் கிடையாது. கர்த்தர் இந்த மாசத்துல என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுத்து நான் அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி அவர்களை விசுவாசத்தின் பாதையாகிய அந்த கப்பலுக்குள்ள பிரவேசிக்க பண்ணி அந்த கப்பல் பரம எருசலேமாகிய சீயோனை வந்து அது நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு அனுப்புகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ யோபுவை போல உங்களுக்கும் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கும். உத்தமமாய் இருக்கணும், உத்தமமாய் இருக்கணும். உத்தமமாய் இருந்து நீங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்துல இருக்கணும். அனுதினமும் ஜெபிக்கிறதுல கர்த்தருக்கு நீங்கள் பயந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க என்ன செய்யணும்? உங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பொல்லாத மனிதர்களோடு கூட ஐக்கியப்பட்டு அவர்களோடு கூட பொல்லாத கிரியைகளுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பொல்லாத மனிதர்களோடு கூட ஐக்கியப்பட்டு நீங்க பொல்லாத காரியங்களை செய்யவும் கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கணும். எல்லா இடத்திலும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க உங்க வீடுகளாக இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்கிற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மகன் மகள் என்று சொல்லி நீங்கள் உங்களை விளங்கப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியாக எல்லா இடங்களிலும் நீங்கள் நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற பொழுது கர்த்தர் உங்களை தாங்கும். பொல்லாத காரியங்களுக்கு நீங்க விலகி ஓடுங்க. பொல்லாத மனிதர்களுக்கு நீங்க விலகி ஓடுங்க. அவர்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கவே கூடாது. அப்படியாக உங்களுடைய உத்தம குணத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதத்துல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காதிரார்னு சொன்னா அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நன்மையை வழங்குவார் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல மிகவும் பாரத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மனிதனுடைய கையை நம்பி போகாது. உன்னை தாங்கக்கூடிய கை என்னுடைய கை. உன்னை தாங்கி நடத்தக்கூடிய கை என்னுடைய கை. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார்னு சொன்னா யாரை? நீதிமானை அவருடைய கரம் தாங்கும். நீதிமானை அவருடைய கை தான். நீதிமானை எப்படி தாங்குகிறாரா? நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிற பொழுது உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்.
விழுகையில் கர்த்தர் தாங்குகிறார். சோதனையில் நீங்கள் விழும் பொழுது உங்களை தாங்குகிறார், யோபுவை தாங்கினது போல. பாவத்தில் விழும்போது உங்களை தாங்குகிறார், தாவீதை தாங்கினது போல. இரண்டாவது, வியாதியில் இருக்கிறவனை கர்த்தர் தாங்குகிறார். வியாதி, பாவத்தினால் வியாதி வருகிறது, சரீர பலவீனத்தினால் வியாதி வருகிறது, வயது முதிர்வினால் வியாதி வருகிறது, ஆண்டவர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவதற்காக வியாதி வருகிறது. எதற்காக எனக்கு இந்த வியாதி வந்தது என்று கண்டறிந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி நடத்தும். மூன்றாவது, உத்தமத்திலே உங்களை தாங்குகிறார். உத்தமமாய் நடப்பது என்று சொல்வது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தது நோவா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தான். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்கி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டான். அப்படியாக கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் காப்பாற்றினது தன்னுடைய கரத்தினான். இரண்டாவது உத்தமம் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவது. யோபு உத்தமமாய் இருந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறவனாக காணப்பட்டான். கர்த்தர் யோபுவுக்கு அந்த பிரச்சனைகளிலும் ஆபத்துகளிலும் சோதனையிலும் அவனை தப்புவித்து முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களையும் தாங்கி நடத்தும். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் இந்த மாதத்தில் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் கூட கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னை தாங்கும் தேவன் என்று சொல்லி கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார், நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கித்த அடியனுக்கு கர்த்தர் நீர் கொடுத்த ஆண்டவரே பலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடந்து ஆண்டவரே இந்த வார்த்தை மூலியமாய் ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கிருபையால வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் தேவனும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.